உங்கள் மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த கேப் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் 16 நாள் காரியம் நடக்கணும் இல்லையா? அதெல்லாம் நடந்து சப்போஸ் அவங்க வந்து அதெல்லாம் இது பண்ணி ஆகணும் இல்லையா? சில ஆணிச்சிருப்பாங்க, சில பேர் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு 10 நாள் கூட அந்த ஒரு தொடர்ச்சியாக நடிக்க முடியாது, உடனே வந்து நடிக்க முடியாது. அதனால் அது இருக்கும்போது அப்படி நடிச்சிடணும். அப்படி ஏன்னா இவர் ஹீரோவாக பண்ணி ஒரு படம் 2 படம் சரியாக போகல. அதுக்கு பிறகு வந்து அவர் மனோரமாவுடைய கணவர் ராமநாதன் அவர் காதலிச்சார், கல்யாணம் பண்ணார். ஒரு குழந்தை பிறந்த அப்போ வந்து அவர் வேற ஒரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கான்னு சொன்னாங்க. இவங்களும் ஒரு இதாகிட்டு அதோடு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க சேரவே இல்லை. மனோரமா ஆட்சி வந்து அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் இது பண்ண பார்த்துருக்கேன். மருத்துவமனை போகணுன்னு பார்த்தாங்கன்னு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இறந்தப்போ வந்து போனாங்க. அவருடைய பையனுக்கு கூட அந்த பூபதி ராமநாதன் தான் பேர் வச்சுருப்பாங்க. அவருடைய பேர் ராமநாதன். அவருடைய மகனுக்கு கூட சொல்லியிருப்பாங்க, காதலிக்காத, நான் வந்து காதலில் தோல்வி அடைஞ்சேன், அதே மாதிரி உன்னுடைய காதலும் வந்துடக்கூடாது, தோல்வி அடையக்கூடாதுன்னு அவங்க பையனை வந்து அவங்க ஆரம்பத்தில் எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி ஒரு இதயம் பேசுகிறது அந்த குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு பிராமண பெண்ணை லவ் பண்ணி அது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட 1 வருஷமோ 2 வருஷத்தில் பிரிஞ்சு ராஜர் அன்றைக்கி வந்து காமெடியை பண்ணி நடிச்சுட்டு கொடுத்துட்டே இருக்கார். அவர் மேடையில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கார். அவருடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு தந்தி வந்து அந்த தந்தி பாக்கெட்டில் வச்சுட்டு தான் நடிச்சுட்டு மேடையில் காமெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அவருக்கு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு கிளம்புறார். அப்போ தான் வந்து எல்லோருமே நீங்கள் எப்போவே போயிருக்கலாமே, இல்லை என்னுடைய தொழில் இது தான், உங்களை சிரிக்க வைக்கணும்னு நான் இருக்கேன், இப்போது வந்து நான் போனேன்னா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு துரோகம் பண்ண மாதிரி, என்னுடைய தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு. அவருடைய கணவர் ஏற்கனவே உடல்நிலை செல்லாமல் இருந்தது. அது உடல்நிலை செல்லாமல் இருந்தது. அது இல்லாமல் உங்களுக்கு இவங்களை பிரிஞ்ச பிறகு வேறொரு பெண்ணோடு அவர் இதாகிட்டார். அதுக்கு பிறகு நடிக்க ஆரம்பித்து வெவ்வேறு படங்கள் நாடகங்களில் நடித்தார். 2-3 படங்கள் பண்ணார். பெருசாக வரவேற்பு இல்லை. இவங்களுக்கும் அந்த பேச நேரமும் கிடையாது. போய் இவங்க வந்து சப்போஸ் மறுபடியும் அதை புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற இது நிலையில் இல்லை இவங்கள. ஆனால் இவங்களை விட்டு போனது அவர் தான். ஏறக்குறைய ஒரு துரோகம் மாதிரி தானே. அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. அது வரைக்கும் ஒரு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு மரியாதையெல்லாம் வச்சுருந்தாங்க. கணவர் இருக்கார், ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கார். நம்மகிட்ட பிரிஞ்சிட்டார். ஆனால் அவங்க ஒரு விடோ அப்படின்னு ஆகல. அவர் இறந்த பிறகு தான் விடோன்னு ஆக முடியும். அதெல்லாம் அதனால் வந்து அதை பிரிஞ்சிட்டார். இவங்க கல்யாணம் பண்ணிக்கல தவிர அவர் வந்து ஒரு பூ போட்டெல்லாம் வச்சுருந்தோம். ஒரு இதோடு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவருடைய கணவருக்காக சில இடங்களில் வந்து அவங்க ஒரு விதவை கோலம் போடவே இல்லை. அது மாதிரி போடலை. உங்களுக்கு சினிமாவில் அவசியம் இல்லாமல் சினிமாவில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது. அந்த காதல் வந்து சரியாது ஒரு புரிதல் இல்லாமல் போச்சு. அவருக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாமல் போச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது இயக்குனர் பி. வாசு அவர்கள் வந்து ஒரு விருது வழங்கும் விழாவில் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். மனோரமா ஆட்சிக்கு நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம், அதாவது மேக்கப் இதெல்லாம் போட்டு ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஷூட்டிங் முடிஞ்சதன் பிறகு தான் தெரியுது மனோரமாவினுடைய கணவர் இறந்துட்டாங்க. அந்த விஷயத்தினுடைய கொஞ்சம் கூட ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் அவங்க வந்து அந்த சீனை வந்து நடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் உண்மையான விஷயமா? உண்மையான விஷயந்தான். என்னென்னா உங்களுக்கு வந்து அவங்க நடிப்புன்னு வந்த பிறகு அவங்க மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த கேப் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் 16 நாள் காரியம் நடக்கணும் இல்லையா? அதெல்லாம் நடந்து சப்போஸ் அவங்க வந்து அதெல்லாம் இது பண்ணி ஆகணும் இல்லையா? சில ஆணிச்சிருப்பாங்க, சில பேர் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு 10 நாள் கூட அந்த ஒரு தொடர்ச்சியாக நடிக்க முடியாது, உடனே வந்து நடிக்க முடியாது. அதனால் அது இருக்கும்போது அப்படியே நடிச்சிடணும். அப்படி இல்லை, பல பேருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் உண்டு. பல பேருக்கு ஒரு முறை சுருளிராஜனுக்கே உண்டு. சுருளிராஜன் அன்றைக்கி வந்து காமெடியை பண்ணி நடிச்சுட்டு கொடுத்துட்டே இருக்கார். சுருளிராஜன் சம்பாரிச்ச ஒரு நடிகர், ஓரளவு சம்பாதிச்சார். கொஞ்சம் நிறைய தண்ணி அடிச்சு அப்படின்னு கொஞ்சம் இதானது. ஆனாலும் கூட கொஞ்சம் ஓரளவு சம்பாதிச்சார். அவர் மேடையில் காமெடி பண்ணிகிட்டு இருக்கார். அவருடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு தந்தி வந்து அந்த தந்தி பாக்கெட்டில் வச்சுட்டு தான் நடிச்சிட்டு மேடையில் காமெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அவருக்கு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ தான் வந்து எல்லோருமே நீங்கள் எப்போவே போயிருக்கலாமே, இல்லை என்னுடைய தொழில் இது தான், உங்களை சிரிக்க வைக்கணும்னு நான் இருக்கேன், இப்போ வந்து நான் போனேன்னா உங்களுக்கு வந்து
வேறு மாதிரி ஒரு துரோகம் பண்ண மாதிரி என்னுடைய தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு. அவ்வளோ சின்சியர், அவ்வளோ, அதாவது அந்த தொழிலில் இறங்கிட்டிங்க, அந்த தொழிலுக்கான ஒரு இதை கொடுக்கணும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கும். அந்த ஆச்சரியமாக அது நடந்திருக்குன்னா ஏறக்குறைய அவங்க வந்து அவர் உடல்நிலை சரியில்லாத போவே அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க. மனோரமா ஆட்சி வந்து அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் இது பண்ண பார்த்துருக்கேன். மருத்துவமனை போகணுன்னு பார்த்தாங்கன்னு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இறந்தப்போ வந்து போனாங்க. அவருடைய பையனுக்கு கூட அந்த பூபதி ராமநாதன் தான் பேர் வச்சுருப்பாங்க. அவருடைய பேர் ராமநாதன். அவருடைய மகனுக்கு கூட சொல்லியிருப்பாங்க, காதலிக்காத, நான் வந்து காதலில் தோல்வி அடைஞ்சேன், அதே மாதிரி உன்னுடைய காதலும் வந்துடக்கூடாது, தோல்வி அடையக்கூடாதுன்னு அவங்க பையனை வந்து அவங்க ஆரம்பத்தில் எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி ஒரு இதயம் பேசுகிறது அந்த குரூப்பில் இருக்கிறவங்க ஒரு பிராமண பெண்ணை லவ் பண்ணி அது ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட 1 வருஷமோ 2 வருஷத்தில் பிரிஞ்சு அப்போது அதுக்கு பிறகு தான் அவர் குடிக்க ஆரம்பித்தார். இப்போது மனோரமா ஆட்சி வந்து தன்னுடைய கணவர் இறந்துட்டாங்க, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்து முடிச்சு கொடுத்துட்டு தான் போயிருக்கார். கணவர் எப்படி சார் இறந்தார்? அவருடைய கணவர் ஏற்கனவே உடல்நிலை செல்லாமல் இருந்தது. அது உடல்நிலை செல்லாமல் இருந்தது. அது இல்லாமல் உங்களுக்கு அவர் வந்து இவங்களை பிரிஞ்ச பிறகு வேறொரு பெண்ணோடு அவர் இதாகிட்டார். அதுக்கு பிறகு நடிக்க ஆரம்பித்து வெவ்வேறு படங்கள் நாடகங்களில் நடித்தார். 2-3 படங்கள் பண்ணார். பெருசாக வரவேற்பு இல்லை. உங்களுக்கு வந்து ஆட்சி மனோரமாவுக்கு ஒரு வரவேற்பு ஒரு 1000 படங்கள் பண்ணாங்கன்னா அவங்க அதை இதை மாற்றிட்டாங்க. முதல்ல ஹீரோயினாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தது. ஒரே ஒரு படத்தில் தான் அவங்க ஹீரோயினாக நடித்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கண்ணதாசன் தான் அவங்கள வந்து ஒரு மாலையிட்ட மங்கையில் ஒரு காமெடி நடிகையாக மாற்றுறாரு. ஹீரோயினாக பல நாடகங்கள் நடிச்சிட்டு இருந்த அவங்கள எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக, கலைஞருக்கு ஜோடியாக, ஹீரோயினாக மேடைகள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க திமுகவுடைய பிரச்சார நாடகங்கள் அதிகமாக நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ எஸ்எஸ்ஆர் இவங்க எல்லாமே வந்து நிறைய அதிக நாடகங்கள் நடத்துவாங்க ஒவ்வொரு ஊரில். அந்த நாடகங்கள்லாம் இவங்களுக்கு மனப்பாடம் சில 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 இதை வந்து அண்ணாவே சொல்லியிருப்பார். குறிப்பிட்ட அந்த நாடகத்தில் வந்து மனோரமா வேறு யாரையும் நடிக்க விடாத, மற்றவங்க நடிக்கும்போது அதில் உயிரே இல்லாமல் போயிடுது அப்படின்னாராம். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் சில பண்ணியிருப்பாங்க. அப்படி ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்தவங்க வந்து காமெடியாக நடிக்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்க வாழ்க்கை பிரகாசமாயிட்டு வேறு மாதிரி போயிடுது. காமெடி அப்படியே ஒரு இது பண்ணுது. ஏன்னா இவர் ஹீரோவாக பண்ணி ஒரு படம் 2 படம் சரியாக போகல. அதுக்கு பிறகு வந்து அவருடைய அதாவது மனோரமாவுடைய கணவர் ராமநாதன் அவர் காதலிச்சார், கல்யாணம் பண்ணார். ஒரு குழந்தை பிறந்த அப்போ வந்து அவர் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கான்னு சொன்னாங்க. இவங்களும் ஒரு இதாகிட்டு அதோடு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க சேரவே இல்லை. கடைசி வரைக்கும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போது இவங்க கல்யாணம் பண்ணிக்கல. ஆமாம். ஆனால் மனோரமா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நடித்து பிஸியாக பணம் சம்பாரித்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வர்றப்போ மறுபடியும் இவர் வந்து எதுவும் பேசலை. இவங்களுக்கும் அந்த பேச நேரமும் கிடையாது. போய் இவங்க வந்து சப்போஸ் மறுபடியும் அதை புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற இது நிலையில் இல்லை இவங்களில். ஆனால் இவங்களை விட்டு போனது அவர் தான். ஏறக்குறைய ஒரு துரோகம் மாதிரி தானே. காதலித்து ஒரு நாடக காலத்தில் வந்து இவர் காதலித்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் மனோரமாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ காதலிக்காத, தேவையில்லை, ஒரு நாடகத்தில் இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே எனக்கு என்ன அவசரம், சினிமாவில் போயிட்டு நடிச்சு அப்புறம் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அவசரப்பட்டு காதலிக்கிறாங்க. அவசரப்பட்டு ஒரு குழந்தை பிறந்தவொடனே அவர் பிரிஞ்சிடறாங்க. இது மிகப்பெரிய பாதிப்பு மனோரமாவுக்கு. கடைசி வரைக்கும் மிகப்பெரிய மனசில் பாதிப்பு. அந்த பாதிப்பு வந்து அதனால் வந்து அதை அவரை சில நேரங்களில் பார்க்கவே கோபம் வரும் இல்லையா. இப்படியெல்லாம் நீ கொஞ்சி கோலாவி காதலிச்சு இப்போ வந்து என்னை வந்து விட்டுட்டு ஓடி போயினியே, இப்போ என்ன ஆனா நீ அப்படிங்கிற மாதிரி இது வரும். அவருக்கும் பார்க்கும்போது அவர் இது வரும், சரி நாம தான் அவளை விட்டு வந்தோம், கூட இருந்தால் இன்றைக்கி பெரிய லேஞ்சில் இருந்திருக்கலாம், இவர் நடிக்காவிட்டாலும் கூட ஒரு தயாரிப்பாளராக மாறி இருக்கலாம், ஒரு டைரக்டராக மாறி இருக்கலாம். அவருடைய மனைவியுடைய சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு மனைவியை சப்போர்ட்டில் வந்து நிறைய படங்கள் கிடைச்சிருக்கும், அப்படி போயிருக்கலாம். இப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்தது. அந்த உறுத்தல் இருந்தது. மனைவியை பிரிந்த பிறகு அந்த காதல் வேற ஒரு பெண்ணோடு போனாலும் அங்கேயும் ஒரு பெருசாக வாழ்க்கை வாழலை. அங்கேயும் சில தகராறுகள், பொருளாதாரம் தான் சார். எல்லா இடத்துலையும் பொருளாதாரம் தான். நீங்கள் பணம் இருந்தால் தான் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் வந்து முன்னாடி நிற்க முடியும், அல்லது அப்போ அவங்களும் ஒதுங்கி போயிடுவாங்க. அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது இவருக்குள்ளே இந்த சமூக சிக்கல், உள்மனதில் ஒரு சிக்கல், வாழ்க்கை சரியாக அமையலை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் ஒரு இதாகிடும். இப்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு பிறகு மனோரமா அவர்களுடைய மனநிலை எப்படி மாதிரி இருந்தது சார்? அவங்க வந்து ஒரு பெருசாக அவர் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தாங்க. அது வரைக்கும் ஒரு பொட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஒரு மரியாதையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கணவர் இருக்கார், ஆனால் அவங்க தூரத்தில் இருக்கார், நம்மள்ட்ட பிரிஞ்சிட்டார். ஆனால் அவங்க ஒரு விடோ அப்படின்னு ஆகல, அவர் இறந்த பிறகு தான் விடோன்னு ஆக முடியும். அதனால் வந்து அதை பிரிஞ்சிட்டார். இவங்க கல்யாணம் பண்ணிக்கல தவிர அவர் வந்து ஒரு பூ பொட்டெல்லாம் வச்சு ஒரு இதோடு தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு அவருடைய கணவருக்காக சில இடங்களில் வந்து
அவங்க ஒரு விதவை கோலம் போடவே இல்லை, அது மாதிரி போடலை. அது போடலை. உங்களுக்கு சினிமாவில் அவசியம் இல்லாமல் சினிமாவில் வந்து நீங்கள் டெய்லி ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்கீங்க, நான் இப்படி தான் வருவேன் நடிப்பேன்னு சொல்ல முடியாது இல்லையா? இல்லை, படத்தில் நடிக்கிறத விட்டுலாமே, நிஜ வாழ்க்கையில் அந்த ஒரு தோற்றத்தை அதுக்கு பிறகு அவங்க அவசியம் இல்லாமல் போச்சு. ஏன்னா பேரம் பேத்திகளோடு இருக்காங்க, இவங்களுக்கு மையம் இருக்கான், இவங்களோடு வாழும்போது தினமும் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு சுற்ற வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படலை. அவங்க டெய்லி நடிச்சிட்டு இருக்கோம், அப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு அப்படி போயிட்டாங்களே தவிர, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு மனசை கூடவே இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பாரு இவர் அப்படின்னு அவரும் நினச்சிரு, அவங்க கூட இருந்து நான் நல்லா இருந்திருப்பேனேன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது, அந்த காதல் வந்து சரியாது ஒரு புரிதல் இல்லாமல் போச்சு. அவருக்கு அந்த ஒரு புரிதல் இல்லாமல் போச்சு. சில நேரங்களில் அவசரப்பட்டு ஏதாச்சும் ஒரு வார்த்தை விட்டுருவோம், இது பண்ணுவோம், இது மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு அவங்க ஹீரோயினாக நடிக்கும்போது நிறைய காமெடி நடிகர்களோடு கட்டிப்பிடிச்செல்லாம் நடிக்க வேண்டியிருக்கும், அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வர்றீங்க. அதனால் அந்த ஒரு இது பண்ண முடியாது. ஆனால் சினிமான்னு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்துச்சு. ஆட்சி அப்படின்னு ஒரு பேர் வந்த பிறகு அவங்களுக்கு அந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் கூடலாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் தான். ஆமாம், உங்களுக்கு ரஜினி உட்பட எல்லா நடிகர்களும் பெரிய பெரிய நடிகர்களோடு நல்ல பாண்டிங் இருந்தது. எல்லாமே பெரிய நடிகர்கள் வந்து ஒரு ஹீரோயின்னா ஹீரோயினுடைய தோழியாக தானே இவங்க பெரும்பாலும் வருவாங்க. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் தோழியாக வரும்போது ஹீரோவுக்கும் கொஞ்சம் சலுகைகள்லாம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, அது வேற. அதனால் உங்களை ஹீரோயின் தோழியாக வருவாங்க. அப்படி வந்து நிறைய ஒரு காமெடி நிறைய பண்ணுவாங்க. காமெடி கொஞ்சம் சொந்த குரலில் பாடுறது, காமெடி ட்ராக்கு செமையாக பண்ணாங்க. அதுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு பெரிய தளம் இருந்து 1000 படங்களை தாண்டி போயிட்டாங்க. ஆனால் விதவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க காட்டிக்கல. ஆனால் ஒரு சிலவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நம்ம கேவி சுந்தரம்பாள் இருந்தாங்களே, அவங்க வந்து அவரை காதலிச்சாங்க. பாடகர் தான் அவரை காதலிச்சாங்க. நாடகங்களில் இருக்கும்போது நல்லா காதலிச்சாங்க. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இருந்தது, ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தது. ஆனாலும் கூட அவரை காதலிச்சாங்க. 2 பேரும் அந்த ஜோடி வந்து அவங்க ஜோடியாக வந்து அந்த தேடி வந்து புள்ளிமானை அந்த மாதிரி ஒரு பாடல்களில் சேர்ந்து உட்கார்ந்து பாடுங்கும் போது அந்த ஏரியாவே அப்படியே கலகலப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஒருத்தர் வந்து அந்த மிஞ்சாத அளவுக்கு கிண்டல் பண்ணிவிட்டு ஒரு சட்டையர் பண்ணிட்டு பாடுவாங்களே, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் அவர் மேலே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய காதல் உண்டாச்சு. ஆனாலும் கூட அவங்க வந்து அவர் இறந்த உடனே அதுக்கு பிறகு அவங்க நடிக்க மாட்டேன்னு இது போட்டாங்க, விதவை கோலம் போட்டாங்க. அதுக்கு பிறகு நடிக்க மாட்டேன்ட்டாங்க. அது நடக்கலை. இது வேற. ஏன்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க, அவர் இறந்துட்டார். இவங்க இறந்ததுன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கு பிறகு குழந்தை பிறந்து பையன்லாம் வளர்ந்து பேரம் பேத்தியெல்லாம் வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து விதவை கோலம் போட்டு என்ன இருக்குது உங்களுக்கு? ஏறக்குறைய உங்களுக்கு மனசால் அந்த மாதிரி ஒரு கோலம் வந்தாச்சு இல்லையா? அந்த இதுதான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.